திமுகவினரை சிறையில் அடைக்கும் வரை ஓய மாட்டோம் என பாஜகவினர் தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடை ஒன்றில் முதலமைச்சரின் புகைப்படத்தை பாஜகவினர் ஒட்ட முயன்றனர். இதை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதை அடுத்து ஜாமீனில் வந்த மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் நாஞ்சில் பாலு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது ஊழல் திமுக அரசை அதே கடலூர் சிறைக்கு அனுப்பும் வரை எங்களது போராட்டம் ஓயாது என்றார். பல அரசு ஊழியர்கள், அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் பாஜகவில் இணைந்து வருவதால் 2026 தேர்தலில் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்பதால் அச்சம் அடைந்துள்ளதாக கூறினார். பாஜக தொண்டர்களையும் பொறுப்பாளர்களையும் அழைத்து சென்றிருந்தோம். இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு. அதனால் பல அரசு ஊழியர்கள், பல அரசு துறையை சார்ந்த அனைவரும் பிஜேபியில் இணைந்துள்ளார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு. 2026 வெற்றி பாஜக பக்கம்தான். அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆவார்.